லீவே கொடுக்க மாட்டேங்கார சொல்லி என்னுடைய காரில் வரும்போது அவர் புலம்பிக்கிட்டே வந்தார். நாங்கள் ஜெபம் பண்ணினோம், புது வண்டி வாங்கணும், என்ன செய்யலாம்னு ஜெபம் பண்ண போது கர்த்தருடைய ஆவியின் நடத்துதல் படி எங்களுக்கு ஒரு ஏவுதல் வந்துச்சு. விற்றா யாரும் நமக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுத்தா ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த ஊழியக்காரன் ஞாபகம் வந்துச்சு. அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம். ஒரு சந்தோஷத்தோடு எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. ஃப்ரீயாகவே அவருக்கு இந்த வண்டியை கொடுத்தோம். வந்தார், அவருக்கு புக்கு மாத்திரக்கு கையெழுத்து போட்டு, ஃபார்மில் கையெழுத்து போட்டு, ஆஃபரிங்கும் கொடுத்து, இந்த வண்டியும் கொடுத்து, நல்ல எந்த விதமான பால்ட் இல்லாதபடிக்கு சர்வீஸ் பண்ணி அவர் கையில் கொடுத்தோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த வண்டி ஊழியத்தில் பயன்படுது. இப்படி ஏழை ஊழியக்காரர்களுக்கு, வாங்க முடியாதவர்களுக்கு பழைய வண்டிகளை நம்ம கொடுத்து உதவணும்னா அவங்களும் ஊழியத்தில் பயன்படுவாங்க, நமக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க, நம்முடைய ஊழியமாக ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். காட் பிளஸ்.